ரமேஷ் ஃபுல் ஆத்தல்ல தான் ஈக்கிறீங்க, எந்த நேரம் பார்த்தாலும் வாக்கில் தான் நீக்கிறீங்க என்ன போஸ்? நானாடா ஆத்தல் எடுக்கிற வயசாடா இது. எவ்வளோ கணக்கு விளக்க பார்த்து நான் தலை குழம்பி போய்க்கிறேன். கஷ்டப்பட்டு உழைச்சா கடைசி காலத்தில் நல்ல ஆத்தலா இருக்கலாம். என்ன ரமேஷ், வேலையெல்லாம் முடிஞ்சுதாடா? உங்களோட டாக்கெட்டுக்கு எங்களுக்கு வேலை செய்யலுமா போஸ்? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசிட்டு இந்த காசையும் கொடுத்துட்டு போகணும் தான் வந்த போஸ். உங்களுக்கு தெரியும், நான் 10 வருஷமா வேலை செய்கிறேன். மாஷால்லா நல்ல சம்பளம் தந்தீங்க, என்கிட்ட தேவையெல்லாம் எனக்கு சரி வர செஞ்சீங்க. ஆனால் நான் ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன் போஸ். ஆனால் நீ தனியாக தொழில் செய்ய போற, தொழில் செஞ்சு முன்னுக்கு வர போற, என்னட்ட சொல்றதுக்கு ஏன்டா பயப்படுற? எல்லாரும் தொழில் செய்யணும், முன்னுக்கு வரணும், எல்லாரும் முதலாளி ஆகணும். நாளையிலிருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன் போஸ். இந்த கணக்கு வழக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன். தர வேண்டிய காசுல ஒரு 1.5 லட்ச ரூபா வர வேண்டியிருந்தது. அந்த காசுல கணக்கு வழக்கும் டீட்டெயில்ஸும் வைக்கிது போஸ். ரமேஷ், நான் எப்படா கணக்கு வழக்கு கட்டிக்கிறேன்? அந்த சிசிடிவில எல்லாத்தையும் போன்ல அப்டேட் பண்ணிட்டான் இருக்கிறா. கடையில் சிசிடிவி கேமரா வச்சுக்கிறீங்க தான், எல்லா ஆப்ஷனும் இருக்குதான், எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு முறைக்கு தானே போஸ், என்ன நம்பி நீங்கள் கடையை தாரீங்க. கணக்கு வழக்கு சரியாக காட்டணும், அதுக்கு தான் நான் அந்த டீட்டெயில்ஸையும் எழுதிக்கிறேன். சரியா, நல்ல முடிவு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. இந்த பணத்தை வச்சு தொழிலை ஸ்டார்ட் பண்ணு, நீதியாக நேர்மையாக உழைக்கிற வழியை பாரு. அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேறலாம். எப்போவுமே நம்பிக்கையோட தொழில் ஆரம்பி, ஒன்றை முதலாக நம்பு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தான் எனக்கு தெரியல.